மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தன் தோல்விக்கான காரணத்தை கண்டறியும் வேலையை திமுக களத்தில் இறங்கிட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 35-36 பேர் கொண்ட ஒரு குழு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய போகிறாங்க. அவர்களுடைய அந்த பயண அறிக்கை என்பது ஜூன் மாதம் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி, ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முதல்வர் கையில், அதாவது முதல்வர்னே வருது பாருங்களேன். ஏன்னா 5 ஆண்டு காலம் அவரே முதல்வர்னு சொல்லி நம்ம பழகிட்டோம்ல. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கையில் அந்த அறிக்கை கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் நிறைய மாற்றங்களை, நிறைய விஷயங்களை, நிறைய பேருடைய பதவிகளை பறித்து புதியவர்களுக்கு பதவிகள் கொடுக்கிற வேலையை திமுக தலைமை செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்றைக்கு எல்லாருடைய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, இப்ப அவர் சொன்னார், உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்க ஏன் தோத்து போச்சுன்னு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டார்ல. முதல் காரணம், பெரிய காரணம் என்ன தெரியுமா? அடிமட்ட தொண்டர்களை சரியாக மதிக்காமல் நடத்திய அந்த ஒரு மேம்போக்கான காரணம் தான் இந்த தோல்விக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை நீங்க சரியா வழி நடத்தீங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர் குறுநில மன்னர் மாரி இருந்தாங்க. இந்த 6 அடி வளர்ந்த எருமை சொல்ற மன்னராட்சி, அந்த விஷயத்துக்கு சொல்ல வரல நான். அவங்களுடைய வேண்டிய ஆட்களை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற யாரையும் மதிக்காம, அடிமட்ட தொண்டனுக்கு அவனுடைய சந்திப்பு, அவனுடைய விஷயங்கள் எதுவுமே அவன் கிட்ட வர முடியாம, அவன் போய் நம்முடைய ஆட்சி இது, நாம ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கலாம்னு நினைக்கிற விஷயத்தை கூட கிட்ட வராத சொன்ன ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்த தோல்விக்கு காரணம். ஒண்ணு. ரெண்டாவது, மா சுப்பிரமணியம் அவர் நல்ல பழகுவதற்கு நல்ல மனிதர், ரொம்ப சரியான மனிதர்னு சொன்னா கூட அவர் அலுவலகத்துல வச்ச ஒரு போர்டு மாதிரி பல அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபாரிசு கேட்டு எவனும் இங்க வராதிங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்கல்ல. இது இன்றைக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு, நீ மட்டும்தான் வளரணும், அப்ப நான் எதுக்குமே வரக்கூடாதா? நான் இந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலே நான் சிபாரிசுக்கு போனா திமுக காரணம் இருந்தா கூட எனக்கு செஞ்சாங்க அப்படின்ற பேச்சு உலா வந்தது. அதனுடைய விளைவு பல பேர் வேலை செய்யல, அங்கேயும் பின்னடைவு. இதெல்லாம் தான் காரணம். அது இல்லாம இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தை, பொய் பரப்பிய வீடியோக்களை, பொய் பரப்பிய சோசியல் மீடியா தரவுகளை திமுக தலைமை சரியாக கண்டுக்கல. அதற்கு மிக முக்கியமான காரணம் பெண். அந்த பெண்ணுன்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு ஒரு பெரிய டேட்டா போட்டேன் நானு, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க பெருசா கொடுத்தோன்னு யாரெல்லாம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லட்ச லட்சமாக பணத்தை வாரி இறக்கி நியாயமா பேசுகிற யாரையும் கண்டு கொள்ளாமல் விட்ட பெண்ணினுடைய அந்த கேவலமான நடவடிக்கை தான் திமுக தோத்ததுக்கு காரணம். அதனால அந்த பெண்ணுடைய அந்த டீம் இருந்தாங்கல்ல, இந்த டீமையே ஒட்டுமொத்தம் கலைக்கணும். உருப்படியா இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு, நியாயமாக ரிப்போர்ட் எடுக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டீங்கன்னா திமுக தேரும், உருப்படும். இது என்னுடைய பார்வை. இது மட்டும் இல்லாம இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஏன் வேதனையோடு இருக்காங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஒரு கட்சியை வலுப்படுத்த வைக்கும். அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல கவுன்சிலரா பதவி வர, வார்டு மெம்பரா இருக்கிறவன், இவங்க தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சியினுடைய அதிகாரத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவி செய்வாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வெற்றி பெற்றவர்கள் கூட சுயமாக அவர்கள் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழுத்தமோ மிகப்பெரிய அதிகார பலமோ இருந்ததுதான் காரணம். அங்க எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்களுடைய அந்த அதிகார போக்கு இருக்குல்ல, இதனால கீழே கவுன்சிலரா ஜெயிச்சவங்க கூட எந்த விதத்திலும் அவர்களால் உண்மையான பணி கூட செய்ய முடியல. இது ஒரு பெரிய மோசமான விளைவாக பார்க்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தான் திமுகவுடைய தோல்விக்கு காரணம். இப்ப அப்ப எத்தனை மாவட்ட செயலாளர் மாத்துவாரு? எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் திமுக தலைமைக்கு பொய் தகவல் கொடுத்திருக்காங்க. நான் கரெக்டா இருக்கேன் தலைவா, என் தொகுதி சூப்பர், எனக்கு நீங்க கொடுத்த தொகுதியில இத்தனை எம்எல்ஏ என்னால ஜெயிக்க வைக்க முடியும், நான் கன்ஃபார்மா ஜெயிப்பேன், 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியவர்கள் எல்லாம் மண்ணை கவ்வி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் சின்ன பசங்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அந்த சின்ன பசங்க யாருன்னே தெரியாதுங்க, மூஞ்சு முகமே தெரியாது. ஒரே தெரிந்த முகம் விஜய், நடிகர் விஜய், அந்த விசிலு, இது 2 தவிர வேற எதுவுமே தெரியாம எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சுனாமி அலை, அத ஸ்டாலின் சொன்ன மாதிரி, அதாவது கவர்ச்சி மாயாஜால சுனாமி எப்படி அடிச்சுது அதை தான் கண்டுபிடிக்க களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த 36 பேர் கொண்ட டீம், 35-36 பேர் கொண்ட டீமை முதல்வராக இருந்து இப்ப தலைவராக, திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. அது இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலான்னு டீம் அவங்க பேசும்போது கனிமொழியுடைய ரோல் மிக முக்கியம் என்று ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்கிறார். இனிமே வழி நடத்துகிற விதத்துல கனிமொழிக்கு மிக முக்கியமான பதவிகளும் முக்கியமான ரோலும் திமுகவில் வழங்கப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, தோல்விக்கான காரணத்தை ஆராயும் போது கூட மாவட்ட செயலர் கூட்டத்தில் தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன்,
நான் யாரும் மேலும் பழி போட மாட்டேன், அதிகாரம் வரும்போது எப்படி எடுத்துக்கிறேனோ அது மாதிரி தோல்வி வந்தால் நானே எடுத்துக்கிறேன்னு பெருந்தன்மையாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னா கூட தோல்விக்கான காரணத்தை ஆராய்கிற டீம் புறப்படுவதற்கு முன்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதியும் மாப்பிள்ள சபரீசனையும் கூப்பிட்டு இன்னும் சிலரை கூப்பிட்டு நீ போய் வந்து கனிமொழி அவர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த டீமை அனுப்பி விடுன்னு சொல்லிட்டார். திடீர்னு உதயநிதியும் கனிமொழியும் நீண்ட நேரம் பேசி இருக்கிறார்கள். கனிமொழிய வீட்டுக்கு உதயநிதி போயிட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. இந்த பேச்சிற்கு பின்னாடி தான் இந்த டீமை அனுப்புறது, இந்த டீம் என்ன மாதிரியான திட்டங்களை செய்வது, இந்த டீம்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அமைச்சர்கள் இருப்பாங்க, முன்னாள் அமைச்சர்கள் கிடையாது. மாவட்ட செயலர் இருப்பாங்களா கிடையாது. ஒன்றிய செயலர் இருப்பாங்களா கிடையாது. இந்த டீம் ஃப்ரெஷ்ஷான டீமு. இந்த டீம் எப்போ வரும், எப்படி வரும், எப்படி கேள்விகள் கேட்கும், எப்படி அங்க கள நிலவரம் என்பதை யாருக்கும் தெரியாமல் மிக ஸ்ட்ராங்கான ரீசன் தோத்து போனதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு மக்கள்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. பொதுமக்கள்கிட்டையும் நீங்க ஏன் மாத்தி ஓட்டு போட்டீங்க, விசில் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னிச்சு, எதை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க போறாங்க. ஏன்னா பெரும்பாலான குடும்பங்கள்ல பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, அந்த பாட்டி ஓட்டு போட்டதும், பையன் சொன்னா, பொண்ணு சொன்னிச்சின்னு வந்து அம்மா அப்பா ஓட்டு போட்டதும் நிறைய நடந்திருக்கு. பாரம்பரிய திராவிட இயக்க குடும்பங்கள்லயே, அதிமுக குடும்பமா இருக்கட்டும், திமுக குடும்பமா இருக்கட்டும், இந்த குடும்பங்கள்லயே ஒரு ஓட்டு 2 ஓட்டு வந்து விசிலுக்கு விழுந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் அவங்க 1,70,00,000 ஓட்டு அவங்க கிராஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. முதல் தேர்தலிலேயே கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்திலேயே 30% மேல 35% வாக்குகளை வாங்குவதற்கு இந்த ஒரு யுக்தி தான் பயன்பட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் குழந்தைங்களை அனுப்பி விட்டு ஏமாத்தினதற்கு இல்ல, இதெல்லாம் தான் அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, நம்ம மேல ஏன் நம்பிக்கை இல்லாம போச்சு? இவ்வளவு 5 ஆண்டு காலம் நம்மகிட்ட லேப்டாப் வாங்கியிருக்காங்க, 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க, மாற்றுத்திறனாளி பணம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, அப்புறம் திருநங்கை திருநம்பிக்கை நிறைய உதவிகள் நடந்திருக்கு, பிளஸ் மகளிருக்கான உரிமை தொகை நடந்திருக்கு, விடியல் பஸ் பயணம் நடந்திருக்கு, புதுமை பெண் நான் முதல்வன் திட்டம், ஏகப்பட்ட திட்டங்களை கொடுத்தோம். திமுக இந்த மாதிரியான தோல்வியை சந்தித்ததற்கு அப்படி என்ன மாற்றம் அப்படின்ற கேள்விதான் பிரதானமாக இந்த போற டீம் கிட்ட மக்கள்கிட்ட கேட்க போறாங்க, கட்சிக்காரன் கேட்க போறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேலை பார்த்து சோர்வடைந்த கட்சிக்காரர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. கடந்த தேர்தலை வேலையே செய்யாம அமைதியா இருந்தவர்கள்லாம் அவங்களெல்லாம் போய் கேட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டு அந்த அந்த விஷயங்கள், அந்த ரிப்போர்ட் வந்து அடுத்த மாதம் முதல் வாரத்துல நம்ம ஸ்டாலின் அவர்கள் கையில வரும். அதற்கு பிறகு அவர் நிச்சயமாக நிறைய மாற்றங்களை செய்வார்னு நம்ம நம்புறோம். அது மட்டும் இல்லாம இது மட்டும் மாற்றத்தை சந்திச்சுட்டா திமுக வந்து அடுத்த களத்துல இறங்கிருமானா இல்ல. இப்ப சோசியல் மீடியாவை திமுக கையில் எடுக்க போகுது. ஏன்னா அது மூலமா தான் நம்ம ரூட் மாஃபியாவா இருக்கிற தம்பி ஜெகதீஷனுடைய அந்த ரூட் மாஃபியா போய் பரப்புச்சு. இப்பவும் அந்த ஐடி விங் வந்து செயல்படாம இருக்கு. டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கிற ஐடி விங்னால எந்த பலனும் இல்லை. அதை முதல்ல அவர்கிட்ட புடுங்குங்க. அவரால் எந்த யூஸும் கிடையாது. தன்னுடைய தொகுதியிலேயே வெற்றி பெற முடியாம விசில் கிட்ட கூட அவர் தோத்து போலங்க, அமமுக கிட்ட தோத்து போயிருக்காரு. அப்ப அங்க வெற்றி பெற்ற வைத்தது விசில் கிடையாது, அலை கிடையாது, சுனாமி அலை கிடையாது. அங்க ஜெயிக்க வச்சது என்ன தெரியுமா? ஜாதி. மன்னார்குடியில காமராஜ் ஜெயிக்க வச்சது ஜாதி. ஜாதி ஓட்டு தான் அவருக்கு அங்க வெற்றி பெற வைத்திருக்குது. இது என்ன தெரியுது? அலை அடிச்சிருச்சுன்னா ஒரு அலையும் கிடையாது. நீங்க சரியா திமுக சம்பந்தப்பட்டவர் தோற்று போனவர்கள் சரியாக உங்களுடைய இடங்களில சரியா நீங்க வந்து வீடு வீடா போய் உங்களுடைய ஏன்னா கலைஞர் சொல்லுவார், கூட்டம் வருதுன்னு பார்த்து போய் நீ வந்து நம்பிராதப்பா, கூட்டம்லாம் ஓட்டா போடாது, நீ போய் வீடு வீடா போய் ஓட்டு கேளுன்னு சொல்லுவார். ஆனால் இந்த முறை இந்த கூட்டங்களை பார்த்து ஓட்டாக மாறாதுன்னு சொல்றது கூட்டம் ஓட்டா மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னு தான் பெரிய இமாலயன் கொஸ்டின், $1,000,000 கொஸ்டின். இதற்கு விடை எப்ப கிடைக்கும்னு தெரியல. இதுக்கு இடையிலேயே திமுகவினரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து அடுத்த கட்டத்தை நகர்த்தினார்னா நிச்சயமா திமுக சொன்னார்ல, சூரியன் உதிப்பது எப்படி வந்து இயற்கை நியதியோ அது மாதிரி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காருல்ல, அது நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும். ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவர்களை நீங்கள் குறைவாக மதிப்பீடு செய்ததனாலுடைய விளைவுதான் உங்களுடைய தோல்வி. அவெல்லாம் விசில் அடிச்சான் குஞ்சின்னு சொன்னீங்க. அந்த விசில் அடிச்சான் குஞ்சி தான் யார் என்பதே மறந்து போய்
முன்னாடிலாம் யார் வேட்பாளர், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு நல்லதுன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல, கவர்ச்சியா இறக்கி விட்டா ஓட்டு கிடைச்சிரும். இந்த விஜய் என்ன ஒரு அரசியலுக்கு வெட்டி மூச்சு கீழ்ச்சாரு, ஆனா இப்ப அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதற்கு ஒரே காரணம் விஜய் என்ற கவர்ச்சி பிம்பம், நடிகர், அவ்வளவுதான். அவர் எடுத்த அந்த அஸ்திரம், திமுக தீய சக்தி, அந்த அஸ்திரம். இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ணலங்க. 234 தொகுதிக்கு போனாரா? போல. 18 தொகுதி கூட முழுசா போல. அவர் நின்று ஜெயிச்ச தொகுதிக்கு நன்றி சொல்ல கூட போல. இப்ப ஜெயிச்சிட்டார்ல திருச்சி கிழக்கு மக்கள். இப்ப என்ன கைமாறு பண்ண போறாரு? உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, குத்துன்னு குத்துனீங்கல்ல, உங்களை பார்த்து நன்றி கூட சொல்ல தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இவருக்கு தான் ஓட்டு போட்டீங்க. சரி பார்ப்போம், இடைத்தேர்தல் வருது, அப்ப அவங்க நன்றி உணர்ச்சி எப்படி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். எனிவே திமுக எடுத்திருக்கிற இந்த அஸ்திரம் எவ்வளவு தூரம் அது சரியாக அது நடைமுறைக்கு வரும், அது திமுக எவ்வளவு பலம் சேர்க்கும், அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்றத இனிமே வரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். உதயநிதியினுடைய அந்த செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் எப்படி இருக்கிறதோ அதை விட அதிக வீரியமாக வெளியிடங்களிலும் கட்சிக்காரர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் இருந்தாதான் திமுகவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இதை கண்டிப்பா செய்ய தொடங்கணும், செய்வாங்கன்னு நம்ம நம்புறோம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை இந்த கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்து இந்த சேனலை வளர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.